ஆப்பிரிக்க கருப்பர் இனத்தை அவமதிக்கும் வகையில் விளம்பரம் வெளியிட்ட சீன நிறுவனம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளது. சீனாவில் பிரபலமாக விற்பனையாகி வரும் கியோவோபி வாஷிங் பவுடருக்கான புதிய விளம்பரம் படம் அண்மையில் வெளியானது. இந்த விளம்பர படத்தில் சீனாவை சேர்ந்த ஒரு இளம்பெண் வீட்டில் வாஷிங் மெஷினில் அழுக்கு துணிகளை வெளுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது ஆப்பிரிக்க கருப்பின வாலிபர் அந்த பெண்ணை பார்த்து காதல் பார்வையுடன் கண்ணடிக்கிறார். அவருக்கு முத்தம் தருவது போல பாவலா செய்யும் அந்த இளம்பெண் வாலிபரை தலைகீழாக வாஷிங் மெஷினுக்குள் திணிக்கிறார். சில நிமிடங்களில் அந்த ஆப்பிரிக்க வாலிபர் வெள்ளை நிறம் கொண்ட சீன இளைஞராக வாஷிங் மெஷினில் இருந்து வெளிவருகிறார். அவரது தோற்றத்தை கண்ட அந்த சீன பெண் திகைத்து போய் காதல் புரிய துவங்குகிறார். இந்த விளம்பரம் சீனாவில் பெரும் வரவேற்பு பெற்ற அதே வேளையில் உலக அளவில் விமர்சனத்தை வாங்கி கட்டிக்கொண்டது. இன துவேஷத்துடன் விளம்பரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு தரப்பிலிருந்து கண்டன கணைகள் கிளம்பியதை அடுத்து கியோவோபி வாஷிங் பவுடர் தயாரிப்பு நிறுவனம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளது. தனிநபர் யூடியூபில் வெளியிட்ட இந்த விளம்பரத்தை 80 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கண்டு ரசித்துள்ளனர்.